பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ் இறைவனுடைய மாபெரும் உதவியால உங்களுடைய மிக பெரும் ஆதரவால ஜனவரி மாசத்துடைய முதல் குரூப்புக்கான புக்கிங் ஃபுல் ஆயிருச்சு. இன்னும் பல போன் கால்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால ஜனவரியில அடுத்த குரூப்புக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஜனவரி கடைசி வாரத்துல அடுத்த குரூப்புக்கான புக்கிங் நடந்துட்டு இருக்குது. ரொம்பவே லக்ஸரியான பிரீமியமான 4 ஸ்டார் ஹோட்டல், ஒவ்வொரு வேளையும் 2 வகையான தமிழ்நாடு உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே கூடவே இருந்து வழிகாட்டக்கூடிய இப்படி நம்மளுடைய இந்த உம்ரா இபாதத்தை முழுமையான மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. இனி தர்கா பக்கம் எந்த சங்கிகளும் கிட்டே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் இப்ப நடந்திருக்குது. அதுவும் ஆர்டிஐல இருந்து இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவல். இதை ஏதோ எந்த ஒரு மீடியாவோ எங்க இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியோ கிடையாது. ஒன்றிய அரசு தரப்புல இருந்து இப்போ பதில் மனு வந்துருது. அந்த ஆர்டிஐல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல். அதனால சங்கிகள் யாருமே இனிமே தர்கா பக்கம் போவே முடியாதே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல என்னென்னோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம அமித்ஷாஜி குஜராத்ல போய் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் ஆட்சியை நாங்க விரட்டி காட்டுவோம், தமிழ்நாட்டுல தாமரை நாங்க மலர வச்சு காட்ட போறோம், பாஜக கூட்டணி கட்சிகள் நாங்க ஆட்சிக்கு வர போறோம், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிடுவோம், மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாஜி குஜராத்ல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் விஷயத்துல நீதிபதி GR சுவாமிநாதன் பதவி நீக்கம் செய்யணும், தகுதி நீக்கம் செய்யணும் சொல்லி எல்லா விஷயங்கள்லயுமே இங்க பாஜகவுடைய திட்டங்கள் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அமித்ஷா கோவப்பட்டு இருக்கிறாரு. அமித்ஷாஜி அவர் குஜராத்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. சில நலத்திட்ட உதவிகள் நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு அமித்ஷாஜி போறாரு. போன இடத்துலதான் இந்த பேச்சை பேசுறாரு. அதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமரா நரேந்திர பாய் பயங்கரமான நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுவும் பிரதமர் மோடியோடைய இந்த ஆட்சியின் கீழே பல வகையான வளர்ச்சிகள் நாடு முழுக்க நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு. பல வகையான வளர்ச்சிகள் நாட்டுல நடந்துட்டு இருக்குதா, என்ன வளர்ச்சி நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பெரிய டேட்டாவில பெருசாலாம் எடுத்து பார்க்க தேவையில்ல. இன்னைக்கு தேதிக்கு நம்ம நாட்டுல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு 90 ரூபா 31 காசு வந்திருக்குது. எந்த அளவுக்கு நம்ம மோடிஜி சிறப்பான ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இது ஒண்ணுமே மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய காலத்துல, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கக்கூடிய காலத்துல அன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய அளவுல ஒரு பொருளாதார மந்த சூழல் ஏற்பட்டது. பெட்ரோல் விலை அன்னைக்கு ஏறினது காரணம் இதுதான். பெட்ரோல் விலை ஒரு 50 ரூபாய் ஏறும் போது என்ன போராட்டம் பண்ணாங்க. அன்னைக்கு தேதிக்கு இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 58 ரூபா 59 ரூபா தான் இருந்தது. அதுக்கு என்ன ஆட்டம் ஆடிட்டு நம்ம இருக்காரு இல்லையா, நம்ம நரேந்திர மோடிஜி, அது அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? 58 ரூபா 59 ரூபா அமெரிக்க டாலருக்கு நிகரா இந்திய ரூபாயோட மதிப்பு இருக்குது, இது ஒரு தேசிய அவமானம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. 58 ரூபா வந்தது, அது தேசிய அவமானமா? பொருளாதாரத்தை இவங்களுக்கு சரியா நடத்த தெரியல. டாக்டர் மன்மோகன் சிங் பொருளாதார அறிஞர், அவருக்கு பொருளாதாரத்தை சரியா நடத்த தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. ரூபாயோட மதிப்பு குறைவது அப்படிங்கிறது நாட்டுடைய பெருமையை குறைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம புனிதமான வாயால நம்ம நரேந்திர மோடிஜி தான் அன்னைக்கு சொன்னாரு. 58 ரூபா 59 ரூபா ஆனதுக்கே இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 90 ரூபா 31 காசு அளவு. அந்த அளவுக்கு இந்திய ரூபாயோட மதிப்புங்கிறது அந்த அளவுக்கு வீழ்ச்சி சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு இவங்க யாரையுமே சத்தத்தை காணோம். இதுல ஒரே ஒரு பாஜகவோட MP மட்டும் வாயை திறந்தாரு. அவரோட பேர் மனோஜ் திவாரி. அவர் மட்டும் இந்த வார்த்தையை சொல்றாரு. அது அமெரிக்க டாலர் உயர்ந்தா என்ன குறைஞ்சா என்ன, நம்மளும் அமெரிக்க டாலர்லயே நம்ம பொருள் வாங்கிட்டு இருக்கிறோம், நம்ம இந்திய ரூபாயில தான் வாங்குறோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லல்ல, அதுல நீங்க வாங்குறது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் எதுவுமே இல்லல்ல, இந்திய ரூபாயில தான் வாங்க, நமக்கு எதுக்கு அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதுமையான ஒரு கணக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது காங்கிரஸ் ஆட்சியுடைய காலத்துல 58 ரூபா வந்ததுக்கு நாட்டோட பெருமையை குறைக்குது, இவங்களுக்கு பொருளாதாரத்தை சரியா நடத்த தரல, இது ஒரு தேசிய அவமானம் அப்படின்னு சொன்ன வாயி இன்னைக்கு என்ன பண்ணுது? நம்ம அமெரிக்க டாலர்லயே பொருள் வாங்குறோம், நம்ம இந்திய ரூபாயில தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தை சம்பந்தமான எந்த ஒரு அறிவுமே இல்லாம, அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் இன்னைக்கு இப்பேற்பட்ட வார்த்தைகள் சொல்றாங்க. ஆனா இவங்க வெளியில போய் சங்கிகள் முன்னாடி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, மோடிஜியோட ஆட்சியில பொருளாதாரம் இந்தியாவுடைய வளர்ச்சி பயங்கரமா கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அங்க பேசும்போது அமித்ஷாஜி இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு, நாட்டுடைய பல பகுதிகளில் பாஜகவுடைய ஆட்சி நாங்க கொண்டு வந்துட்டோம், சமீபத்துல பீகார்ல கூட 2 மடங்கு வெற்றி ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான ஒரு மெஜாரிட்டி வாங்கக்கூடிய அளவுக்கு பீகார்லயுமே எங்களோட கூட்டணி நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம், எங்களுடைய அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டுல தான் அடுத்து நாங்க வெற்றி அடைய போறோம், தமிழ்நாட்டுல MK ஸ்டாலின், மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி, இவங்க 2 பேருடைய ஆட்சியை நாங்க வீட்டுக்கு அனுப்ப போறோம், அடுத்து எங்களுடைய கூட்டணி தான் அந்த இடத்துல 2026 ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லி அமித்ஷாஜியோடைய கோபம் இன்னைக்கு ஸ்டாலினை நோக்கியும் மம்தா பானர்ஜி நோக்கி இந்த கோபம் திரும்பி இருக்கு.
இந்த அளவுக்கு இவங்க கோவப்படுறது, இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள் ஆளக்கூடிய முதலமைச்சர்களை விட இந்த 2 முதலமைச்சரை இவங்க டார்கெட் பண்றது காரணம் என்னன்னா, இந்த 2 பேர் தான் எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் கூட அதுக்கு சளைக்கிறதே கிடையாது. கொஞ்சம் கூட இந்த பின்வாங்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் வளைஞ்சு நனைஞ்சு போறது, அந்த பேச்சே கிடையாது. எங்களுடைய கொள்கை இதுதான்பா, இந்த கொள்கையில நாங்க ஸ்ட்ராங்கா நிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க. கல்வி சம்பந்தமான நிதியோட விஷயத்துல 2100 கோடி ரூபாய் நிதியை தடுக்க வச்சிருக்காங்க. நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோங்க, அப்பதான் இந்த 2100 கோடி ரூபாய் நிதி தர முடியும் சொல்லி தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அப்போ கூட நீ அந்த 2100 கோடி ரூபாய் தரலனாலும் பரவாயில்ல, எங்களுடைய கல்வி இந்த இருமொழி கொள்கை தான், இங்க திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு உறுதியோட கொள்கை உறுதியோட இருக்கிறாங்க. எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. எஸ்ஐஆர் கொண்டு வந்து பல வகையான வாக்கு பறிப்புகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த 2 முதலமைச்சருடைய பங்களிப்பு தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. மம்தா பானர்ஜி ரோட்ல இறங்கிட்டாங்க. எஸ்ஐஆர் எவ்வளவு மோசமானது அப்படிங்கறத மம்தா பானர்ஜி சாலைகள்ல இறங்கி ஒரு பேரணி நடத்தி மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறாங்க. இந்த எஸ்ஐஆர் ஏன் பாஜக கொண்டு வராங்க, தேர்தல் ஆணையத்தை வச்சு என்ன மாதிரிலாம் இவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறாங்க. வெறும் விழிப்புணர்வோ எதிர்ப்போ மட்டும் இருந்தா போதாது, அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றது. ஏன்னா மக்கள் அறியாத மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், பாமர மக்கள், அவங்களால ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும்போது அதை தான் இவங்களோட சூழ்ச்சியா பாக்குறாங்க. இது மூலியமா ஓட்டை பறிச்சிடலாண்டு, இது யாரோட ஓட்டுமே இங்க பறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே தான் இங்க திமுகவுமே செஞ்சது. எஸ்ஐஆருக்கு எதிராக மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டம் நடந்தது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது, எல்லாமே செஞ்சுட்டு இங்க ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யணும். ஒவ்வொரு பிஎல்ஏக்கள், ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஎல்ஏக்கள் அவங்களுக்கு கீழே ஒரு டீம் ஏற்பாடு செஞ்சு எல்லா மக்களும் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம இதை சட்ட ரீதியை எதிர்கொள்றது ஒரு பக்கம், களத்துல இதை எதிர்கொள்ளணும் இல்லையா, அதுக்கான வேலையுமே செஞ்சாச்சு. இந்த எந்த ஒரு அறிவுமே இல்லாத இங்க இருக்கக்கூடிய அணில் குஞ்சு தற்கொலை கூட்டம் என்ன சொல்லும், நீங்க தான் எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்களே, அப்புறம் ஏன் நீங்க போய் ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுக்குறீங்க, இதுக்கு எதிராக நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க. ஏன்னா எஸ்ஐஆருக்கு எப்படா சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர முடியும்? எஸ்ஐஆருங்கிறது வாக்குகளை சரிபார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒவ்வொரு முறை தேர்தல் ஆணையம் கொண்டு தான் வரும். ஆனா இந்த முறை கொண்டு வரதுங்கிறது அந்த எஸ்ஐஆரை இந்த குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்குள்ள செய்யணும், குடியுரிமை சம்பந்தமான ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சிக்கலை தான் எதிர்க்கப்படுதே தவிர ஓவரால் எஸ்ஐஆர் இங்க எதிர்க்கப்படல. அப்ப இந்த அறிவு இல்லாம இங்க அணில் குஞ்சுகள் தான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இங்க மம்தா பானர்ஜியும் சரி, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுமே சரி, களத்துல எப்படி எதிர்க்க வேண்டுமோ அந்த மாதிரி எதிர்ப்பையும் காட்டினாங்க, அதை சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்ளணுமோ அந்த எதிர்ப்பையும் காட்டுறாங்க. இதெல்லாம் பாஜகவுக்கு வயிறு எரிஞ்சிட்டு கிடக்குது. அதுக்கடுத்து பாருங்க, பல நீதிபதிகளை வச்சு இங்க பல வகையான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டது. இப்ப மம்தா பானர்ஜியோட ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க அபிஜித் கங்கோபாத்யாயின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி கொல்கத்தாவோட உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடு பார்த்தோம்னா, என்னடா இவர் நீதிபதி தானா இல்ல பாஜக ஸ்போக் பர்சனா அப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடு. மம்தா பானர்ஜி என்னெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி அது சம்பந்தமா நீதிமன்றத்தில் பேசுறது, மாநில அரசுக்கு எதிரான பல தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு சொல்லி இப்படியேதான் இவருடைய செயல்பாடுகள் பெரிய அளவில் நடந்திருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தன்னுடைய நீதிபதி பொறுப்பே ராஜினாமா செஞ்சுட்டாரு. அவரோட ஓய்வு காலத்துக்கு இன்னும் காலம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ராஜினாமா செஞ்சுட்டு போய் பாஜக போய் ஒரு உறுப்பினராக போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி நீதிபதியா இருக்கும் போது மறைமுக உறுப்பினராக இருந்தாரு. அந்த எலெக்ஷனோட டைம்ல ராஜினாமா பண்ணிட்டு நேரடி உறுப்பினராக போய் சேர்ந்துட்டாரு. சேர்ந்துட்டு கொல்கத்தா வாரியான மேற்கு வங்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு எம்பியா பாஜக வேட்பாளராக போய் நின்று ஜெயிச்சிட்டாரு. அப்ப அந்த மாதிரியான அபிஜித் கங்கோபாத்யாய் அந்த நீதிபதியை வச்சு அங்க பாஜக மம்தா பானர்ஜிக்கு ஒரு நிர்வாக ரீதியான அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான திட்டங்கள் செஞ்சாங்க. ஆனா மம்தா பானர்ஜி எல்லாத்தையுமே அடிச்சு தூள் பண்ணாங்க. அங்க கடுமையான எதிர்ப்புகளை காட்டி தன்னோட ஆட்சியில எங்கேயுமே சமரசம் இல்ல அப்படிங்கறது மம்தா பானர்ஜி உறுதி செஞ்சாங்க. அதே தான் இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இங்க எங்கேயுமே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய அந்த தீர்ப்பை வச்சு சங்கிகள் இங்க பல வகையான சித்து விளையாட்டு விளையாடலான்னு சொல்லி பார்த்தாங்க. தர்கா வாசல்ல போய் தீபம் ஏத்தணும், அது 50 மீட்டர் தள்ளி தானே இருக்குது, 15 மீட்டர் தள்ளி தானே இருக்குது, அந்த தூண்ல போய் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி பல வகையான அந்த உத்தரவுகளை வச்சுக்கிட்டு 10 பேர் நீங்க போய் மேல போய் தீபம் ஏத்துன்னு சொல்லும் போது இங்க ஒரு 100 பேர் கொண்ட ஒரு கூட்டம், 10 பேரோ ஒருத்தரோ 100 பேரோ அங்க மேல போய் தீபம் ஏத்துறோம்னா அது தர்கா வழியா தானே போய் ஆகணும். தர்கா தவிர அதுக்கு வேற வழி கிடையாது. அப்ப இது தர்கா வழியா போறோம், சும்மா போவான். அப்ப இங்க 1920 காலகட்டத்தில இருந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச்சைகள் இருந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல சர்ச்சைகள் இருக்குது. சங்கிகளுடைய பல திட்டமிடல் இந்தியா முழுக்க எந்தெந்த மசூதியெல்லாம் குறிவைக்கப்பட்டிருக்கோ அதுல ஒண்ணு சிக்கந்தர் மலை. அப்ப இவ்வளவு திட்டமிடல் இருக்கிற நேரத்துல இந்த இடத்துல இப்படி சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இவர் யோசிச்சிருக்கணும். ஆனா இவருடைய தீர்ப்பு வச்சுதான் இங்க சங்கிகள் ஒரு பிரச்சனை பண்றதுக்காக இது மூலியமா மாநிலத்தில் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தலாம்னு வந்தாங்க. ஆனா இங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில இங்க ரொம்ப உறுதியோட இருக்கிறதால நீ யார் கூட வந்தாலும் சரி, எந்த தீர்ப்போட வந்தாலும் சரி, சிஐஎஸ்எஃப் அதிகாரிகளோட துணையோட வந்தாலும் சரி, இங்க உங்களால உள்ள வர முடியாது ராஜா அப்படின்னு சொல்லி ரொம்பவே உறுதியா நின்று நீதிபதியோட தீர்ப்பு அதெல்லாம் முடியாது, இதுதான் இங்க உத்தரவு 144 தடை போட்டாச்சுட்டாங்க.
இல்லங்க 144 தடை உத்தரவு நீக்கிட்டாருங்க நீதிபதி, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடப்படும் அப்படின்னு மிரட்டி காட்டினாங்க. அதெல்லாம் முடியாது, நான் சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறேன், கிளம்பு அப்படின்னு சொல்லி அவ்வளவு உறுதியோட நின்றாங்க பாருங்க. இதுதான் இங்க பாஜகவால தாங்க முடியல. இப்போ கூடுதலா இப்ப சற்று முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, மதுரையை சேர்ந்த அப்துல் ஜப்பார் சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் ஆர்டிஐல ஒரு மனு ஒண்ணு எழுதி கேட்கிறாரு. மனு ஒண்ணு எழுதி கேட்டு, திருப்பரங்குன்ற மலையில எத்தனை நில அளவைக்கல் இருக்குது, அது நில அளவைக்கல்லா அல்லது தீபத்துணா அப்படிங்கிறது இங்க பெரிய ஒரு சர்ச்சை இருக்குல்ல. அப்போ ஒன்றிய அரசுடைய இந்திய நில அளவைத்துறை, சர்வே ஆஃப் இந்தியா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டிஐ மனு ஒண்ணு எழுதி கேட்கிறாரு. அங்க திருப்பரங்குன்ற மலையில எத்தனை அளவைக்கல் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்திய நில அளவைத்துறையில இருந்து அவருக்கு பதில் கடிதம் வந்திருக்கிறது என்னன்னா, திருப்பரங்குன்ற மலையில 2 நில அளவைக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் வந்திருக்குது. அந்த நில அளவைக்கல் வெறும் 2 இருக்குது மட்டும் சொல்லல, அது எந்த ஆண்டு நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற பதிலுமே சொல்லி இருக்கிறாங்க. 1808 1809 இந்த காலத்துல ஒரு நில அளவைக்கல்லும், 1871 அந்த காலத்துல ஒரு நில அளவைக்கல்லும், இந்த 2 காலத்துல 2 நில அளவைக்கல் இருக்குது. திருப்பரங்குன்ற மலையில மட்டுமே 2 கல் இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தத்துல அந்த தர்கா பக்கத்துல இருக்குது இது தீபத்தூண் கிடையாது ராஜா, இது ஒரு நில அளவைக்கல் தான் அப்படிங்கிற உண்மையை இந்திய நில அளவைத்துறையில இருந்து இன்னைக்கு இதுக்கான உண்மையான ஆதாரம் அங்க இருந்து பரிபூர்ணமான ஒரு ஆதாரம் வந்ததால சங்கிகளுடைய இந்த அட்டூழியங்கள், சங்கிகளுடைய கலவர திட்டங்கள் ஒட்டுமொத்தமா இந்த இடத்துல எடுத்து மூடப்பட்டுருச்சு. அப்ப எந்த வகையில நம்ம வந்தாலுமே இந்த தமிழ்நாட்டுல நம்மளால உள்ள நுழைய முடியலையே, நம்மளால கால் பதிக்க முடியலையே. நம்மளும் என்ன பண்றோம், எடப்பாடி பழனிசாமியான பல பேர் மேல ரைடு காட்டி இந்த பக்கம் ஒரு கூட்டணி போடுறோம், இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் மாதிரியான பல நபர்களுக்கு விஜய், அதனாலதான் பாஜகன்ற வார்த்தை கூட அவர் வாயில இருந்து வரமாட்டாங்குது. புதுச்சேரிக்கு போனாலும் பாஜகவை பத்தி பேசாம அங்க போலீஸ் சிறப்பா இருக்குன்றாரு, அங்க போலீஸ் அடிச்சு விரட்டுறாங்க, அங்க சிறப்பா இருக்குன்றாரு. ஏன்னா அங்க போலீஸ் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அங்க இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர் பாஜகவுடைய அமைச்சர். அப்ப அங்க போயிட்டு போலீஸ் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. பாஜகன்ற வார்த்தை கூட அவர் வாயில வரமாட்டாங்குது. புதுச்சேரியில போய் திமுக எதிர்க்கிறாரு. இப்படி எல்லா வகையிலுமே திமுக பல வகையில இருந்து இன்னைக்கு கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. நீ எந்த வகையில எந்த ரூபத்துல வந்தாலும் எங்களுடைய கொள்கையில நாங்க உறுதியா நிற்போம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இங்கேயும், மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்திலையும் இவ்வளவு உறுதியோடு இருக்கிறதாலதான் இவங்களால வைத்தறிச்சல் தாங்க முடியல. நம்ம எந்த ரூபத்துல வந்தாலும் இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிற அந்த எரிச்சல் தாங்க முடியாம தான் குஜராத்ல உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு அமித்ஷா சொல்றாரு, நாங்க பீகார் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், அடுத்து தமிழ்நாடு மேற்கு வங்கம் தான், தமிழ்நாட்டுல திமுக நாங்க அடியோட துடைச்சி எறிஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பக்கம் அழுவாத குறையா இன்னைக்கு அமித்ஷாஜி புலம்பி வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த நேரத்துல தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய தரப்புல இருந்து ஒரு தெளிவான ஒரு நேரடி பதில கொடுத்திருக்கு. இந்த விஜய் மாதிரி ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி இந்த சுட்டி காட்டக்கூடிய பேச்செல்லாம் இல்லாம, அந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை வெளியில வர்றதுக்கே அவருக்கு பெரிய ஒரு 10 நாள் 20 நாள் ஆகும். அப்படியெல்லாம் இல்லாம நேரடி அமித்ஷாவை நேரடியாக எதிர்கொண்டே பதில் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இங்க எந்த ஷா வந்தாலும் சரி, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க கருப்பு சிவப்பு ஒரு படை நாங்க இருக்கிறோம், ஒரு திராவிட சித்தாந்தத்தோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு எந்த ஷாவா இருந்தாலும் சரி, நீங்க டெல்லியோட ஷா மனநிலையில, டெல்லி பாதுஷா மனநிலையில நீங்க தமிழ்நாட்டை ஆண்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவ போக்கோட நீங்க வந்தாலும் சரி, உங்களுடைய ஆணவத்துக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அளவுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்லிட்டு, இங்க எத்தனை ஷா வந்தாலும் அவங்க எத்தனை திட்டத்தோட வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டுல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தெளிவான நேரடியான பதில் சொல்லி இருக்கிறதாலதான் இன்னைக்கு அமித்ஷாஜி குஜராத்ல உட்கார்ந்து அழுது புலம்பி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இவரை தகுதி நீக்கம் செய்யணும் சொல்லி திமுக அடுத்த கட்ட காய் நகர்த்தியை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை தகுதி நீக்கம் செய்யணும், ஏன்னா ஒரு நீதிபதியை தகுதி நீக்கம் செய்யறதுக்கு 100 எம்பிகள் கையெழுத்து போடணும். அதனால திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி, நேற்று சபாநாயகர் ஓம் பிர்லா அவர் கையில அந்த புகார் மனு கொடுக்கும் போது அகிலேஷ் யாதவ் அந்த இடத்துல இருக்கிறாரு, பிரியங்கா காந்தி அந்த இடத்துல இருக்கிறாங்க, திமுக கனிமொழி, டி.ஆர். பாலு, இது மாதிரியான 120க்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிகள் அந்த இடத்துல கையெழுத்து போட்டு அவரை தகுதி நீக்கம் செய்யணும், பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நகர்த்தப்பட்டதால இன்னொன்னு, இதுக்கடுத்து அடுத்து பல ப்ராசஸ் இருக்கு. இதுக்கடுத்து ஒரு விசாரணை குழு ஒன்று நியமிப்பாங்க, அதுக்கடுத்து ஜனாதிபதியோட பார்வைக்கு போகும், அதுக்கடுத்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துவாங்க, அதுல 3% அளவுக்கு அந்த நீதிபதிக்கு எதிரான கருத்துக்கள் வரணும். அதெல்லாம் வருமோ வராதோ அது 2ஆம் பட்சம். ஆனா இன்னைக்கு இப்பேற்பட்ட என்னைக்குமே நீதிபதிக்கு எதிரான இது மாதிரியான புகார் மனுக்கள் பெரிய அளவுல நாடு முழுக்க நடந்ததே கிடையாது. ஒரு 5-6 பேருக்கு மேலதான் இந்த மாதிரி புகார் மனு வந்திருக்குது இந்த ஒட்டுமொத்த இந்திய வரலாறுலயே. அப்ப அப்பேற்பட்ட நேரத்துல இப்படி ஒரு நபர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு, இப்படி இவருடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்த இந்தியாவுக்கு சுட்டி காட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டதால இனி வரக்கூடிய தீர்ப்புகள்ல ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கிற வரைக்கும் இவங்களால ஒண்ணுமே அடுத்த கட்ட நகர முடியாது அப்படிங்கறதாலதான் இந்திய கூட்டணி இப்பேற்பட்ட ஒரு முடிவுமே எடுத்திருக்கிறாங்க.
இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.